முறுக்கு செய்யும்போது ரோஸ் குக்கி செய்யும்போது சைலண்டாக இருந்தான் குழந்தை. இது முறுக்கு வெந்த பிறகு எடுத்துருக்கோம். இதே மாதிரி எண்ணெய் வடிகிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கணும். இது எடுக்கிறதுக்கு வச்சுக்கணும். இந்த கம்பி எடுக்க வச்சுட்டு இந்த முறுக்கு இதே மாதிரி போட்டு பாருங்க, நல்லா இருக்கு. ஒரு முறை நல்லா இருக்கு. உடச்சி காட்டணும். நல்லா போடு நல்லா இருக்கு. நம்ம வீட்டுங்களில் செஞ்சு சாப்பிட்டோம்னா அது கடையில் என்னென்ன எண்ணெயில் செய்வாங்களோ நம்ம வீட்டில் செய்து சாப்பிட்டா நம்ம உடலுக்கு ஆரோக்கியம். எல்லாமே நம்ம இந்த சீரகம், ஓமம் இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. உளுந்து எல்லாம் நல்லது உடம்புக்கு. இது பச்சரிசி மாவில் செய்யணும். மாவு பச்சரிசியில் 1 கேஜி மாவுக்கு 1 கப்பு உளுந்து, 1 கப்பு உளுந்து, 1 கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை, 1 கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு, சால்ட்டு எல்லாம் போட்டு மாவு அரைச்ச பிறகு மாவு மிஷினில் அரைச்சிக்கலாம், வீட்டில் அரைக்கலாம். இது ஜாஸ்தி மாவு இருக்கிறதால மிஷினில் தான் கொடுத்து அரைக்கணும். மிஷினில் கொடுத்து அரைக்கும்போது நம்ம அரிசி எதனா போட்டு கொஞ்சம் அரிசி மாவு முதல்ல போட்டுட்டு, வெள்ளை அரிசி மாவு போட்டுட்டு அப்புறம் முறுக்கு கரைக்கணும். கோதுமை மாவோ கேழ்வரகு மாவோ போடும்போது போடக்கூடாது. அப்போ தான் முறுக்கு நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் வெள்ளையாக வரும். இது கொஞ்சம் கலர் ஆகிடுச்சு. இது கடல மாவு போட்டிருக்கோம் இல்லையா, கடலைப்பருப்பு, அதனால் கலர் ஆகிடுச்சு. நான்